இன்றைக்கி நம்ம வந்து மோத்தி லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வாட்டர் போட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நம்ம இதில் வந்து ஆரஞ்சு கலரை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கலராக கொடுத்தா நல்லாயிருக்கும்ல, அதனால் நான் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சம் நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்படி எடுக்கும்போது ட்ராப்ஸாக விழுதில்ல, அதுதான் நல்ல பதம். நம்ம இப்போது எண்ணெயை காய வச்சு பூந்தி கரண்டியில் பூந்தி போடுவோம். கொஞ்சோண்டு நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். இப்போது நான் முந்திரி பருப்பும் கொஞ்சம் பாதாம் பருப்பும் போட்டிருக்கேன். இதை நம்ம வறுத்து சைடில் வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம பூந்தி போட ஆரம்பிக்கலாம். அது கலந்து வச்சுருக்கோம்ல, ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். எண்ணெய் காயிட்டோம். வச்சு நம்ம பூந்தி கரண்டியில் பூந்தி ஊற்றுவோம். இங்கே பாருங்கள், ட்ராப்ஸாக விழுது. இது ஆன்லைனில் இந்த கரண்டி கிடைக்கிது. 150 தான். நல்லாயிருக்கும். கைப்பிடியும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் சூடு பிடிக்காது நம்மளுக்கு. கை ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி போடலாம். நம்ம ரொம்ப வேக வைக்கக்கூடாது. நம்மளுக்கு கார பூந்திக்கு ரெடி பண்ணுற மாதிரி ஆகிடும். எடுத்துக்கலாம். எல்லாமே இது போல் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஜீரா தயார் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். சீனி எடுத்து போட்டுக்கலாம். அதே டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு இந்த ஜீரா வந்து பிசு தன்மை வந்தால் போதும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அடுப்பில் வைக்கலாம். கலர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏலக்காவும் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அந்த பிசுக்கு வந்தால் தான் லட்டு நம்ம பிடிக்கும் போது நல்லா அழகாக ரவுண்டாக வரும். இப்போ தொட்டு பார்க்கலாம். பிசுன்னு இருக்காங்க. நல்லா பிசுன்னு இருக்குது. நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பூந்தியெல்லாம் எடுத்துடல, அதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். பருப்பு வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து மிக்சியில் ஒன்று பாதியமாக ஓட்டிட்டு நம்ம இது கூட சேர்த்தோம்னா பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஊறட்டும், அதை அரைச்சிக்கலாம். வச்சு இப்போ நம்ம இது கூட இதை சேர்த்துக்கலாம். போல் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த சூட்லேயே எல்லாமே மிக்ஸ் ஆகி கை சுடு பொறுக்க வரைக்கும் நம்ம ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கிறத காட்டுறேன் நான். அந்த சர்க்கரை பாவு எல்லாமே இதுக்குள்ளே ஊறிடும். நல்லா இறுகி வந்துடும். நம்ம பிடிக்கிற லெவலுக்கு இருக்கும்போது பிடிச்சி ரவுண்டாக வச்சோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். ஆறிடுச்சு. இதை என் பையன் பிடிச்சி வைக்கிறான். வெரி குட். நெக்ஸ்ட் லட்டு இதை எடுத்து இப்படி பிடிச்சி ஒரு பருப்பு வர மாதிரி அதில் அப்படி வச்சோம்னா பார்க்கவும் அழகாக இருக்கும். மோத்தி லட்டு ரெடி. மோத்தி லட்டு எல்லாம் பிடிச்சாச்சு. நம்மளுக்கு 1 கிளாஸ் மாவுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. லட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஒரு லட்டு வீடியோ போட்டிருக்கேன். இது செகண்ட் லட்டு வீடியோ பாருங்கள். லட்டு ரெடி.